இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப்பு. இந்த டைப்பில் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குதுன்னு சொல்லுவோம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குறையுதுன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இந்த டைப் ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ இந்த டைப் வந்து ரொம்ப ஈஸியான டைப் தான். இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏ பை பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிறேங்க. நாம பி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்துருக்கிற ஒரு வேல்யூவாக எடுத்துக்கணும். அப்போ ஏ என்னவா எடுத்துக்கணும்னா இந்த வேல்யூ, அதாவது பியிலிருந்து ஏ எவ்வளவு உயர்ந்திருக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்றத இந்த இடத்துல, அதாவது இது தொகுதி தமிழ்ல, இது பகுதின்னு சொல்லுவாங்க. தொகுதியில போடணும். பகுதி எப்பவுமே மாறாது, அதை மட்டும் நீங்க புரிஞ்சுங்க. தொகுதி மட்டும் மாறும். ஸோ இது கூட பர்சன்டேஜ்ன்றதுனால ஹிண்ட் நம்ம 100 பண்ணோம்னா ஸோ எத்தனை பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். ஒரு ஊழியரின் சம்பளம் 10,000 12,500 உயர்ந்தால் உயர்வு சதவீதம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி என்டிபிசி 2021 கேட்டிருக்கான். இப்போ நான் என்ன சொன்னேன், ஏ பை பின்னு எழுதிக்கங்க அப்படின்னு சொன்னேன், ரைட்டா? இப்போ பின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10,000 அதுதான் பேஸ், ரைட்டுங்களா? நான் என்ன பண்றேன், 10,000 எழுதிக்கிறேங்க, 10,000 எழுதிக்கிட்டேன். ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு உயர்ந்திருக்கு அல்லது குறைஞ்சிருக்குதுன்றது நீங்க கண்டுபிடிக்கணும், ரைட்டுங்களா? இந்த பியில இருந்து இப்போ 10,000 கொடுத்துருக்கான், 10,000 12,500 மாறி இருக்கு, ரைட்டுங்களா? 10,000 என்னவா மாறி இருக்கு, 12,500 மாறி இருக்கு. அப்போ எவ்வளவு உயர்ந்திருக்கு, 10,000 கழிச்சு பாருங்க, கழிக்கே தேவையில்லை, நீங்க அப்படியே சொல்லலாம் 10,000 12,500 2,500. அப்போ 2,500 வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு, ரைட்டுங்களா? சதவீதம் அப்படின்னு சொன்னா இன்ட்டு 100ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கங்க, ரைட்டா? 00க்கு 00 கேன்சல் பண்ணலாம், இந்த 00க்கு இந்த 00 கேன்சல் பண்ணலாம். அப்போ ரிமைனிங் எனக்கு இருக்குது இந்த 25 மட்டும்தான். அப்போ எத்தனை சதவீதம் உயர்ந்துள்ளது, 25% வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு பொருளின் விலை 80 100 அதிகரித்தால் அதன் விலை அதிகரிப்பு சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 22 கேட்டிருக்கு. இப்போ நம்ம பழைய மாதிரி தான் பார்க்க போகிறோம். நான் ஏ பை பி இன்ட்டு 100 அப்படின்னு எழுதிக்கிறேங்க, உங்களுக்கு புரிதலுக்காகோசம். பட் இதெல்லாம் ஃபார்முலாம் இல்லை, உங்களுக்கு புரிதலுக்காகோசம் நான் சொல்கிறேன், ரைட்டுங்களா? பின்றது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ், ரைட்டுங்களா? எதில் இருந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் பார்த்தீங்களா, 80 இருந்து. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 80 வந்து பார்த்தீங்கன்னா அடியில் எழுதிக்கிறேன், ரைட்டுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பகுதியாக எழுதிக்கிறேன். இந்த தமிழில் பகுதி, இங்கே இருக்கிறது தொகுதி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. 100 அதிகரித்தால் அப்படின்ட்டு, அப்போ 80 ரூபாய் 100 ரூபாவா மாறுது அப்படின்னாங்க, எவ்வளோங்க உயர்ந்திருக்குது, அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்கான். 100ல் 80 போச்சுன்னா 20. இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம், 80 100ஆ மாறுதுன்னா எவ்வளோ அதிகரிச்சிருக்கும், 20 அதிகரிச்சிருக்கும், ரைட்டா? 20ன்னு போட்டு சதவிகிதம் அப்படின்னா என்ன அர்த்தம், 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும், ரைட்டுங்களா? ஒரு 20 20, 4 20 80, ஒரு நாள் 4, 25 நாள் 100. அப்போ 25% பண்ணால் அதிகரிக்கிறது. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு நபரின் சம்பளம் 20% வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கப்படுகிறது. மீண்டும் பழைய சம்பளத்தை பெற தற்பொழுதைய சம்பளத்திலிருந்து எத்தனை சதவிகிதம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிஜிஎல் 23 கேட்டிருக்கான். இப்போ இந்த சதவிகிதம் பார்த்தாவே நம்ம எப்பவுமே 100ல இருந்தா எடுப்போம். ஏன் அப்படின்னா சதம் அப்படின்னாவே அது 100 தான் இருக்கும், ரைட்டா? சச்சின் டெண்டுல்கர் சதம் அடிச்சார் நம்ம சொல்றோம் இல்லையா, எவ்வளோ ரன் அடிச்சா நம்ம சதம் அடிச்சு தான் சொல்லுவோம், 100 ரன் அடிச்சா சதம் அடிச்சு தான் சொல்லுவாங்க, அதுதான் சதவிகிதம், ரைட்டுங்களா? ஸோ அதனால தான் நம்ம 100 வந்து பேஸாக வச்சுக்கிறோம், ரைட்டா? ஒரு நபரின் சம்பளம் 20% குறைக்கப்படுகிறது. அப்போ ஆரம்பத்தில் அவருக்கு எவ்வளோ சம்பளம் இருந்திருக்கும், 100% சம்பளம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளா அசீவ் பண்ணிக்கிறோம், ரைட்டுங்களா? 100% அவருக்கு இப்போ 100 ரூபாய் சம்பளம் வாங்கினார்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க, அதில் 20 ரூபாய் கழிச்சிடுறீங்க, குறைச்சிடுறாங்க உங்களுக்கு. அப்போ இப்போ உங்க கையில் எவ்வளோ சம்பளம் இருக்கும், 80 ரூபாய் தான் இருக்கும். மறுபடியும் 100 ரூபாய் நீங்கள் சம்பளம் வாங்கினா எவ்வளோ அதிகரிக்கணும், 80லேருந்து இன்னொரு 20 ரூபாய் அதிகரிக்கணும், இன்ட்டு 100, ரைட்டுங்களா? ஒரு 20 20, 4 20 80, ஒரு நாள் 4, 25 நாள் 100. அப்போ 25% வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கணும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் பாருங்க. ஒரு மகிழுந்தினா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கார் அப்படின்னாங்க, அதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய். அதிலிருந்து 4,50,000 குறைந்தால், ரைட்டுங்களா? 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, இப்போ 4,50,000 லட்சமா இருக்கு. எதனால் அப்படி ஆயிருக்கும், ஏன்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு பைக் வச்சுக்கிறீங்க வச்சுக்கலாம், அது ஒரு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் 5 லட்ச ரூபாலாம் கிடையாது, பட் ஒரு இமேஜின் பண்ணிக்கங்களேன், உங்களுக்கு கான்செப்ட் புரியத்தக்கவசம். இப்போ அதையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்க, ரைட்டா? வாங்கிட்டு
1 இயருக்கு அப்புறம், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க இதே 5 லட்சம் ரூபாய்க்கு விற்க முடியுமா? முடியாது. ஏன்? ஏன்னா வண்டி வந்து தேய்மானம் அடைஞ்சிருக்கும், ரைட்டுங்களா? ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வீக் ஆயிருக்கும். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 50,000 ரூபாய் குறைச்சி இப்போ 4,50,000 ரூபான்னு விற்கிறீங்க, ரைட்டுங்களா? ஸோ எவ்வளோ குறைச்சிங்க அப்படின்றது தான் குறைவு சதவிகிதம் என்னன்னு கேட்குறான், ரைட்டுங்களா? இது வந்து ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். ஆர்ஆர்பி குரூப் டி 22ல கேட்டிருக்கான். இப்போ நான் ஏ பை பி அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, பின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வாங்கின விலை, அதாவது அடக்க விலை, இதை பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வாங்கின விலை எவ்வளோங்க? 5 லட்சம் ரூபாய். நான் அதை இங்கே எழுதிக்கிறேன், ரைட்டுங்களா? ஏன்றது வந்து தொகுதி. தொகுதினா வாங்கின விலையை விட எவ்வளோ குறைவாக விற்றுருக்கீங்கன்னு பார்க்கணும். எவ்வளோ குறைவாக விற்றுருக்கீங்க? 5 லட்சத்தில் 4,50,000 போச்சுன்னா 50,000 ரூபாய் நீங்கள் கம்மி பண்ணி விற்றுருக்கீங்க, ரைட்டுங்களா? இது எத்தனை சதவிகிதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். சதவிகிதம்னா நம்ம 100ல மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து ஜீரோஸ் எல்லாம் கேன்சல் பண்ண வேண்டியதான். டபுள் ஜீரோக்கு இந்த டபுள் ஜீரோ கேன்சல் பண்ணுறேன், இந்த டபுள் ஜீரோக்கு இந்த டபுள் ஜீரோ கேன்சல் பண்ணுறேன், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணுறேன். 4 5 ரைட்டுங்களா? அப்போ எனக்கு 10%, ரைட்டுங்களா? 10% கம்மி பண்ணி விற்றுருக்குன்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இதை பாருங்க, ஒரு எண் 25% குறைந்தால், ரைட்டுங்களா? ஒரு எண் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 100ன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இது சதவிகிதம் தானே, 100% எடுத்துக்கலாம். அது 25% குறைஞ்சிடுச்சான். 100லேருந்து 25 போச்சுன்னா எவ்வளோங்க இருக்கும்? ரிமைனிங் 75% தான் இருக்கும். அப்போது இந்த 75%ன்றது அவன் என்ன சொல்கிறான்? குறைஞ்சதுக்கு அப்புறம் 225 மாறுதுன்றான். அப்போ ரைட்டா? எனில் அந்த எண்ணை எது? 100. அந்த எண்ணை 25% அதிகரித்தால், அப்போ 100 கூட 25 கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்? 125 கிடைக்கும். அதிகரித்தால் கிடைக்கும் எண் எது அப்படின்னு சொல்லிட்டு CHSL 2021ல கேட்டிருக்கான். இப்போ பாருங்க, இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், கேள்வி அவ்வளோதான். இது 3 25 எழுதலாமா? 3 25 75, 4 25 100, 5 25 125. இப்போ 3 வச்சு அடிங்க. 7 3 21, மிச்சம் 1 இருக்குது. 5 3 5. அப்போ 75 இன்ட்டு நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். 5 25, ரைட்டுங்களா? 5ல் முடியுது தான் ஆன்சரு. ஸோ இதெல்லாம் நம்ம பெருக்கி பார்ப்போம். 7 35, 35 2 37, ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஒரு செவ்வகத்தின் நீளம் 20% அதிகரிக்கப்பட்டு அகலம் வந்து 10% குறைக்கப்பட்டால் பரப்பளவில் ஏற்படும் நிகர மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி ஜேஇ 21ல கேட்டிருக்கான். இதுக்கு முன்னாடி வரைக்குமே நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பான். அந்த வேல்யூல இருந்து ஒரு 10% உயருது அப்படின்னு சொன்னா நம்ம பார்ப்போம், 10% குறையுது அப்படின்னு சொன்னாலும் பார்த்தோம். ஸோ இந்த டைப்பை வந்து ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் கொடுத்துருந்தா பார்த்தோம். ஆனா இங்க வந்து 2 கொடுத்துருக்கான், ரைட்டுங்களா? ஒன்னு உயருதுன்னு சொல்லி கொடுத்துருக்கான், இன்னொன்னு குறையுதுன்னு சொல்லி கொடுத்துருக்கான். இதுக்கு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார்முலா இருக்கு, ஃபார்முலாலையும் பார்க்கலாம். ஸோ அதிகரிக்கிறது அப்படின்னு சொன்னா பிளஸ் பண்ணணும். இப்போ நான் பிளஸ் ஏன்னு எடுத்துக்கிறேன், அதிகரிக்கிறது அப்படின்றது. குறையுதுன்னா மைனஸ் பண்ணணும், மைனஸ் பின்னு எடுத்துக்கிறேன், ரைட்டுங்களா? பிளஸ் மைனஸ் இது ரெண்டு பாருங்க, மைனஸ், ரைட்டுங்களா? ஏபி டிவைடட் பை 100 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இதாங்க ஃபார்முலா. இப்போ இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 20% உயருது, 10% குறையுது. 20 இன்ட்டு 10 என்ன கிடைக்குங்க? 200 கிடைக்கும், டிவைடட் பை 100. டபுள் ஜீரோக்கு டபுள் ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன், ரைட்டுங்களா? 20ல இந்த மைனஸ் 10 மைனஸ் 2 கூட என்னங்க கிடைக்கும்? மைனஸ் 12ன்னு கிடைக்கும், ரைட்டுங்களா? அப்போ 20ல 12 போச்சுனாங்க 8%. 8% பிளஸ்ல வந்துக்கிறதுனால அதிகரிக்கிறது அப்படின்னு நம்ம ஆன்சரா எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த டைப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டைப்புங்க. ஏன்னா எல்லா வகையான எக்ஸாம்லயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீசஸ்ல இந்த டைப் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா சதவிகிதத்துல ஒரு கேள்வி வந்து கட்டாயம் கேட்கிறான். ரொம்ப எளிமையானதும் கூட. இதை நம்ம புரிஞ்சுக்கணும், படிக்கிறோம், பட் ஃபார்முலா போட்டும் பார்த்துக்கிறோம். 2 டைப்லயும் இது நம்ம பண்ண போறோம். சர்க்கரையின் விலை 25% அதிகரித்தால் அப்படின்னு சொல்லியிருக்கான். 25% அதிகரிக்குது. அப்ப ஆரம்பத்துல என்ன இருந்திருக்கும்? ஆரம்பத்துல 100% இருந்திருக்கும், ரைட்டுங்களா? இது நம்ம 100 ரூபாய்ன்னு கூட வச்சுப்போம், புரிதலுக்காக வச்சோம், ரைட்டுங்களா? இப்போ அதிகரிக்கிறது, அதிகரிக்கப்பட்ட பிறகு எவ்வளவு அதிகரிக்குது? 25. என்னவா மாறிடுச்சு? 125 மாறி போச்சு, ரைட்டுங்களா? ஒரு குடும்பம் அதன் செலவு மாறாமல் இருக்க சர்க்கரை பயன்பாட்டை எத்தனை சதவிகிதம் குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். SSC CGL 22ல கேட்டிருக்கான். இப்போ நீங்க வந்து இந்த வாரம் 100 ரூபாய் கொடுத்து வாங்குற பொருள், ரைட்டுங்களா? வீட்டுல போய் கேக்குறீங்க, வீட்டுல இருக்க அம்மா என்ன கொடுக்குறாங்க? 100 ரூபாய்க்கு சர்க்கரை வாங்கிட்டு வான்னு கொடுக்குறாங்க. ஆனா அடுத்த வாரம்
அந்த 100 ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா 125 ரூபா விலை வந்து அதிகமாயிடுச்சு. ஆனா உங்ககிட்ட 100 ரூபாய் தான் இருக்குது. அப்ப பொருளை தான் கம்மியா வாங்க முடியும். ரைட்டுங்களா? அது எத்தனை சதவீதம் கம்மியா வாங்குறான் அப்படின்றது தான் கேட்டிருக்கான். இப்போ இப்பத்துக்கு பொருளோட விலை எவ்வளவுங்க? 125 ரூபாய் தான் இப்போ பிரசன்ட் ரேட்ல பொருளோட விலை. அதாவது பொருள் விலை ஏறிச்சுல, ஏறின அப்புறம் தான் நம்ம அடியில் வைக்கிறோம். ரைட்டுங்களா? ஆரம்பத்தில் எவ்வளவு இருந்துச்சு? ஆரம்பத்தில் 100 இருந்துச்சு. 100 ரூபாய் குத்து வாங்கின பொருளை 125 ரூபாய் குத்து வாங்குறோம்னா 25 ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ரா குத்து வாங்குறோம். அப்படிதானங்க கணக்கு? ஸோ இன்ட்டு 100. ரைட்டுங்களா? ஒரு 25 25 125 ஒரு 5 5 2 5 10. அப்போ 20% வந்து நீங்க என்ன பண்ணணும்? கம்மியா வாங்கணும். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். போன சம்ல நான் ஃபார்முலா சொல்றேன்னு சொன்னேன். ஸோ அதை அங்கே சொல்ல மறந்துட்டேன். ஸோ நான் இங்கே சொல்றேன். அந்த ஃபார்முலா என்னன்னா ஆர் டிவைட் பை 100 பிளஸ் ஆர் இன்ட்டு 100. ரைட்டுங்களா? ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் பாருங்க, ஆறுன்றது வந்து பார்த்தீங்கன்னா 25% டிவைட் பை 100 பிளஸ் ஆறுன்றது 25 இன்ட்டு 100. இதை அப்படியே சால்வ் பண்ணுங்களேன். 25 டிவைட் பை 100 கூட ஒரு 25 கூட்டினீங்கன்னா 125 இன்ட்டு 100. ரைட்டுங்களா? இது ஒரு 25, இது வந்து பார்த்தீங்கன்னா 5 25, ஒரு 5 5 2 5 10 20. ஸோ இதுதான் அதுக்கு ஆன்சர். இப்போ நான் இதை எரேஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கான ஆன்சரை வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2 லட்சத்திலிருந்து 2,20,000 அதிகரித்துள்ளது எனில் மக்கள் தொகை வளர்ச்சி சதவிகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு NTPC 21 வந்து கேட்டிருக்கான். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி A by Bன்னு எடுத்துக்கணும்னு சொன்னேன். இது வந்து பாத்தீங்கன்னா பகுதி, இது வந்து பாத்தீங்கன்னா தொகுதின்னு சொல்லியிருக்கேன். பகுதி எப்பவுமே மாறாது, பேஸ் எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. தொகுதி ஏன்றது மட்டும் எவ்வளவு உயர்ந்திருக்கு அல்லது எவ்வளவு குறைந்திருக்கு அப்படின்னு மட்டும் மேல எடுத்து போடணும்னு சொல்லியிருக்கேன். இப்ப பாருங்க, பேஸ், இப்போ பேஸ்ன்றது வந்து 2 லட்சம். ரைட்டுங்களா? இப்போ ஒரு நகரம் இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ரைட்டா? ஒரு குறிப்பிட்ட ஆண்டு போனோடனே மக்கள் தொகை என்ன அதிகரிக்கலாம்? ஒன்னு அதிகரிச்சிருக்கலாம், இல்ல குறைஞ்சிருக்கலாம். ஆனா நம்ம கொடுத்துருக்கு வந்து அதிகரித்துள்ளதுன்றான். எவ்வளவு பேரு? 2 லட்சத்திலிருந்து 2,20,000 மாறி இருக்கு. இதை பார்த்தோன்னே சொல்லலாம் 20,000 அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம கேள்வியில சால்வ் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா இதை கழிச்சு தான் போடுவாங்க. நீங்க சம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிளாஸ்ல இதை கழிச்சு போடுவாங்க. 2,20,000, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம், இதை கழிச்சிங்கன்னா 20,000 அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் தேவையில்லை, நம்ம பார்த்த உடனே தெரியுது இது ஆன்சர். இன்ட்டு 100. ரைட்டுங்களா? இப்போ கேன்சல் பண்ண வேண்டியதாங்க. நீங்க டைரக்டா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல், இந்த 2க்கு இந்த 2 கேன்சல், கீழே 10 இருக்குது, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அப்ப ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா 10 தான் இருக்கு. அப்ப 10% வந்து பாத்தீங்கன்னா அதிகரித்துள்ளது அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு புத்தகத்தின் விலை முதலில் 10% வந்து பாத்தீங்கன்னா குறைக்கப்படுகிறது, பின்னர் 10% வந்து அதிகரிக்கப்படுகிறது எனில் அதன் விலையில் ஏற்படும் மொத்த மாற்ற சதவிகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு SSC MTS 2023 கேட்டிருக்கோம். இப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இப்போ 2 வேல்யூ வந்து ஈக்குவலான வேல்யூவா கொடுத்துருக்காங்க. அதாவது 10% வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து குறையுது, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 10% வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சேம் வேல்யூவா 10 10 கொடுத்துருக்கான். இந்த மாதிரி சேம் வேல்யூ கொடுத்து குறைகிறது உயர்கிறது அல்லது உயர்கிறது குறைகிறது அப்படின்னு கேட்டேன்னா ஆன்சர் என்னவா இருக்குன்னா 1% குறைகிறது அப்படின்றது தான் ஆன்சரா வரும். இந்த டவுன் ஏரோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைகிறது அப்படின்றதுக்கோசம் அப்படி அதை புரிஞ்சுக்கணுன்றதுக்கோசம் வந்து பாத்தீங்கன்னா அதை நான் போட்டிருக்கேன். ஸோ இதை நீங்க ஃபார்முலாலையும் பார்க்கலாம். ஃபார்முலா பாருங்க. ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? A plus B plus AB divided by 100. நான் பிளஸ் ஏன் போட்டேன்னா உங்களுக்கு புரித்த கோசம் பிளஸ் போட்டேன். பட் கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா குறைகிறது அப்படின்னு சொன்னா மைனஸ் பண்ணோம், அதிகரிக்கிறது அப்படின்னு சொன்னா பிளஸ் பண்ணோம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் 10% வந்து பாத்தீங்கன்னா குறைகிறது அப்படின்றான். அப்போ -10 நான் போட்டோமா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 10% வந்து அதிகரிக்கிறது அப்படின்னா +10. ஏபி அப்படின்னா பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான். ஏ வந்து ஒரு 10 இன்ட்டு பி வந்து ஒரு 10 டிவைடட் பை ஃபார்முலால இருக்கிற 100. ரைட்டுங்களா? இப்ப பாருங்க, -10 +10 கேன்சல் பண்ணா எனக்கு 0 ஆயிடும். இந்த டபுள் ஜீரோ 10 10 100 தான். ஸோ 100/100 வந்து பாத்தீங்கன்னா 1 மைனஸ் இருக்கிறதுனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா -1. அப்போ 1% வந்து பாத்தீங்கன்னா குறைகிறதுன்றது ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு வட்டத்தின் ஆரம் 50% குறைக்கப்பட்டால் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு SSC CHSL 2022 கேட்டிருக்கோம். இப்போ நான் ஸ்டார்டிங் எண்டுன்னு 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலாங்க πr².
ஆர் வந்து 2 டைம் வந்திருக்குன்னு அர்த்தம். பை இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர்னு அர்த்தம். பை வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பை கீழே ஒரு பை, அது எப்படி நான் கேன்சல் தான் பண்ண போறேன், அதனால அதை நான் எடுத்துக்கல, ஆர் மட்டும் எடுத்துக்கிறேன். ஆரம்பத்துல அப்படின்னும் போது ஸ்டார்டிங்ல எப்பவுமே அது 100% இருந்துச்சு அப்படின்றது வந்து பார்த்தா நம்ம புரிஞ்சுக்கணும், ரைட்டுங்களா? ஏன்னா அதுல இருந்து தான் குறைஞ்சிருக்கும். இது வந்து 2 ஆறுன்றதுல 2 100 போடுறேன். இப்போ 50% வந்து பார்த்தா குறைஞ்சிருக்கு. 100ல 50 போச்சுன்னா எவ்வளோங்க? 50 இன்ட்டு 50, ரைட்டுங்களா? மேல ஒரு 100 மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம 100ல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சதவீதம் குறைஞ்சிருக்கு கூடி இருக்குன்னு நமக்கு தெரியும். 00க்கு நான் 00 கேன்சல் பண்றேன். 5 25. இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியுதுங்க, ஆரம்பத்துல 100% இருந்தது, இப்போ 25% தான் மாறி இருக்கு. அப்பனா என்னாச்சு? 75% வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடுச்சு. ஸோ இதுதான் ஆன்சர். Indus classes.